உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பையனுக்கு நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத பொண்ணும் இல்லை, பொண்ணு கூட சரியா அமையல. நம்ம புரோக்கர் தான் சொன்னாரு, உங்களை பார்த்தா வரப்போற பொண்ணை பத்தி கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு. இவ்வளவு இடத்துக்கு போயிருக்கீங்க, தட்டி கழிச்சு போயிருக்கு. ஏன் பையனுக்கு ஏதாவது குறையா? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? என் பையனுக்கு என்ன குறை? அவனை பார்த்து இருந்தா இப்படி நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. வெட்டி எடுத்த தங்கம் மாதிரி மினு மினுன்னு அப்படியே ஜகஜோதியா இருக்கும் அவன் முகம். அழகுல மன்மதனே அவன்கிட்ட பிச்சை கேட்கணும். அறிவுல அவன் சாணக்கியனுக்கு ஒரு படி மேல. வேகத்துல அர்ஜுனனே அவனுக்கு அடுத்துதான். கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவனை கண்டா அந்த பாம்பே நடுங்கும். ஹலோ. ஏய் சத்யா, நீ எங்கடி போய் தொலைஞ்ச? ஈசிஆர் ரோட்ல எதிர்ல வர வண்டி கண்ணுக்கு தெரியாத வேகத்துல சும்மா சொயின்னு போயின்னு இருக்கேன். ஈசிஆர்ல இருக்கியா? என்கிட்ட என்னடி சொன்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா நான் பாத்துக்கிறேன்னு பெரிய இவ்வளவு ஆட்டம் சொன்ன. இப்ப வந்துட்டாங்க. எதுக்குக்கா இப்ப நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? தைரியமா நீ போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நில்லு. அவங்களே உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படிடி? போய் நில்லுக்கா, மத்ததெல்லாம் அதுவா நடக்கும். சத்யாவை நம்பினோர் கைவிடப்படார். டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் இவங்க வெயிட் பண்ணுவாங்க? போய் பொண்ணை வர சொல்லுங்க. வாமா வா. ஆமா, உங்களுக்கு 2 பொண்ணுன்னு சொன்னாங்களே, வந்ததுல இருந்து உங்க சின்ன பொண்ணு நாங்க பார்க்கவே இல்ல. அவ கோயிலுக்கு போயிருக்கா. குடும்பத்துல எல்லாரையும் பார்த்துட்டா திருப்தியா இருக்கும். மேற்கொண்டு பேச ஆரம்பிச்சிடலாம். அது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு தெரியுது. அந்த பொண்ணு எப்படி என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்ப பாக்குறீங்களே இந்த பொண்ண, இந்த பொண்ணை ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அந்த சின்ன பொண்ணு. அடக்கம்னா அடக்கம், அப்படி ஒரு அடக்கம். தனியா கோயிலுக்கு போயிருக்கான்றது பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுவும் அக்காவோட கல்யாணம் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காகத்தான் அவளே கோயிலுக்கு போயிருக்கா. இல்லைன்னா சான்ஸே இல்ல. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக மாட்டா. என்னாச்சு? யோ, நீ அந்த ரூம்ல தேடு. யோ, நீ இந்த ரூம்ல தேடு. ஓகே சார். ஐயோ,
சார், யாரை தேடுறீங்க? எங்கம்மா உங்க பொண்ணு? இது இருக்காளே. நான் இந்த பொண்ணை கேட்கல. அடாவடிக்குனே பெத்து விட்டுருக்கீங்களே சத்யான்ற ஒரு குட்டி பிசாசு, அத கேட்டேன். சொல்லுமா. சார் இந்த ரூம்ல இல்ல சார். எங்கம்மா அவ? சொல்ல மாட்டீங்களா? அவ கோயிலுக்கு போயிருக்கா சார். என்னது? கோயிலுக்கு போயிருக்காளா? கோயிலுக்கு போறதுக்கு தான் போலீஸ் பைக்கை திருடிட்டு போயிருக்காளோ? ஐயோ, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. எங்க கண்ணு முன்னாடியே சவால் விட்டு வண்டியை தூக்கிட்டு போயிருக்கா. அப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றீங்க? அவளுக்கு எவ்வளவு தைரியம் வந்தா போலீஸ் வண்டியை தூக்கிட்டு போயிருப்பா. ஐயோ, அவ என் கையில மட்டும் கிடைக்கட்டும். போலீஸ்காரனா யாருன்னு நான் காட்டுறேன் பாரு. சார் அங்கே இல்ல சார். இல்லையா? ஆமா சார். சொல்லுங்க சார் சத்யா ஈசா ரோட்ல போயிட்டு இருக்கா சார். விரட்டி எப்படியாவது பிடிச்சிருங்க அவளை. ஒரு 10-15 நாளாவது உன் பொண்ணை உள்ள வைக்காம விட மாட்டேன் பாரு. சார், வாங்கயா. இன்ஸ்பெக்டர் சார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.